குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 10ஓட 4th கிளாஸ்வா, ஓகேவா? ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு க்ரோத் ஆஃப் நெட்வொர்க் பார்த்தோம் இல்லையா? க்ரோத் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இன்டர்நெட்டோட எக்ஸ்ப்ளாய்ஷன். ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு உள்ள வந்துட்டு மக்களிடையே வந்துட்டு இந்த இன்டர்நெட் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னோட அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா அதில் என்னென்ன யூசஸ்ஸு, ஸோ யூசஸாக கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு. ஸோ அதில் வந்துட்டு 4 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் பார்த்தோம். ஸோ கம்யூனிகேஷன் பார்த்தோம், ரிசோர்ஸ் ஷேரிங் பார்த்தோம், டேட்டா அண்ட் சாஃப்ட்வேர் ஷேரிங் பார்த்தோம், மணி சேவிங். ஸோ திஸ் ஆர் தி நம்ம யூசஸாக காமன் யூசஸாக கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரீஃபாக வந்துட்டு ஒவ்வொன்றையும் வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம். இதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெட்வொர்க்ஸ் இன் பிஸ்னஸ்ஸு. ஸோ பிஸ்னஸில் வந்துட்டு நெட்வொர்க் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா க்ரோத் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு அதில் வந்துட்டு நம்மளுடைய யூசஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? ஸோ பாருங்கள். ஸோ தமிழில் பார்த்தோம்னா வணிகத்தில் வலையமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இதில் பாருங்கள். ஃபஸ்ட் இங்கிலீஷில் சொல்கிறேன், அப்புறமா தமிழில் சொல்லிடுறோம்பா. ஸோ பாருங்கள், இன் 21st centuries communications is necessary for successful business operations and technology for the business interaction. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்கிற நம்ம செஞ்சுரி என்ன அப்படின்னா 21st century தான். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தோன்னா கம்யூனிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதை பார்த்தா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போய் தான் அவங்ககிட்ட பேசணும், ஒரு வந்து திங்ஸ் இது பண்ணணும், ஏதாவது நம்ம வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் வாங்கணும், ஒரு அமௌண்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. சரியா? ஸோ நம்ம இருக்கிற இடத்துல இருந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் தான். சரியா? ஸோ அந்த கம்யூனிகேஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா வந்துட்டு இப்போ எல்லாமே நெட்வொர்க் பேஸ்டு கம்யூனிகேஷன்ஸு. ஸோ மொபைல் இருக்குது, லேப்டாப் இருக்குது, பர்சனல் கம்ப்யூட்டர் இருக்குது, எல்லாம் அதை வச்சு தான் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறனால தான் வந்துட்டு அந்த பிஸ்னஸ் வந்துட்டு நல்லா டெவலப் ஆகி நம்ம நல்ல ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதான் வந்துட்டு பிஸ்னஸ் இன்டராக்ஷன் வந்துட்டு இந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நமக்கு நிறைய வந்துட்டு அது இப்போ அட்வான்டேஜாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஹியர் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் வேர் ஃபாஸ்டர் தி இன்டர்நெட் பிகம் ஃபுல் ஸ்ட்ரென்த் அண்ட் வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ் ஹேஸ் பீன் டிரான்ஸ்ஃபார்ம்டு தி வே ஆஃப் பிஸ்னஸ் பர்ஃபார்ம்டு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்ன ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஸ்ட்ரென்த் அண்ட் வயர்லெஸ் கம்யூனிகேஷனு. அப்போ ஃபுல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது சிக்னல் பார்த்திங்க அப்படின்னா வீக் ஆகாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வந்துட்டு டேட்டா வந்துட்டு ஒரு டைம் ஸ்லோவாகுது, வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு க்ரோத் வந்துட்டு நல்லா வர ஹையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பை தி யூசேஜ் ஆஃப் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் சச் எஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆர் பீயிங் யூஸ்டு டு அலோவ் குளோபலி வித்தவுட் ஸ்கேரிஃபையிங் செக்யூரிட்டி ஆர் லிமிட்டிங் யூசர் அக்சஸ்ஸு. அப்போ என்னென்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது பார்த்தா இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு குளோபல். ஸோ க்ளவுட் அப்படின்னா வந்து கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ அது என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அப்படின்னா நம்ம மட்டும் இருக்க போகிறது கிடையாது, நிறைய பேர் இருப்பாங்க. சரியா? ஸோ நிறைய பேர் இருக்கும்போது அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு யார் என்ன வேணாலும் என்ன பண்ணலாம்னா அவங்க கம்யூனிகேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அது தட் மீன்ஸ் சேட். ஸோ சேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது வந்துட்டு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஏதாவது டாக்குமெண்ட் வந்துட்டு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதாலும் சரி, அல்லது டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, எந்த ஒரு இது பண்ணாலும் யார் எத்தனை டைம் வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? அதில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஸோ அப்படி பண்ணும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஏதாவது நமக்கு என்னென்னா அதில் வந்துட்டு செக்யூரிட்டி ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் என்னென்னா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு செக்யூரிட்டி வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது. அதான் வித்தவுட் ஸ்கேரிஃபையிங் செக்யூரிட்டி ஆர் லிமிட்டிங் யூசர் அக்சஸ். ஸோ பார்த்தோன்னா ஸ்கேரிஃபையிங் செக்யூரிட்டி அப்படின்னா நம்ம பாதுகாப்பு நமக்கு வந்து குறையாமல் நமக்கு வந்துட்டு நல்லா ஃபுல் செக்யூர்டாகவும் இருக்குது, ப்ளஸ் லிமிட்டிங் யூசர் அக்சஸ். ஸோ பார்த்தோன்னா இவ்வளோ நேரம் தான், இவ்வளோ யூசஸ் தான் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு அந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது ஒன்றும் கிடையாது, அது ஒரு சிஸ்டம், ஒரு நெட்வொர்க் தான். சரியா? சிஸ்டம் நெட்வொர்க் தான். ஸோ அதில் பார்த்தோன்னா இவ்வளோ பேர் தான் வந்துட்டு என்ன பண்ணணும், அதில் வந்துட்டு இன்டராக்ஷன் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற லிமிட்டேஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தா ஃபுல் செக்யூரிட்டியும் இருக்கும், ப்ளஸ் நல்லாவும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கில் பிஸ்னஸ்க்கு வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேணால் ஹியர் ஆன் வயா இன்டர்நெட் கான்வர்சேஷன்ஸ் ஹேப்பன் ஃபாஸ்டர், குயிக் டெசிஷன் மேக்கிங், சேவ்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஸோ என்னென்னலாம் அட்வான்டேஜ் அப்படின்னா வந்துட்டு அந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்னால ஃபாஸ்ட்டாக இருக்குது, குயிக் டெசிஷன் மேக்கிங். ஸோ டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக என்ன பண்ணலாம்னா ஒரு முடிவு எடுக்கலாம். ஸோ முடிவு எடுக்கிறது பார்த்தோன்னா நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி என்ன பண்ணலாம்னா நிறைய இதை நம்ம சர்ச் பண்ணி என்ன பண்ணலாம் ஒரு டெசிஷன் எடுக்கலாம். அண்ட் என்னதுன்னா சேவ்ஸ் லாட் ஆஃப் டைமு. ஸோ டைம் சேவ் பண்ணுது, ஃபாஸ்ட்டாக இருக்குது, அண்ட் குயிக் டெசிஷன் ஒரு சீக்கிரமாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நல்லா மைண்டில் வச்சுக்கோ, பிஸ்னஸில் வந்துட்டு எப்படி வந்துட்டு நெட்வொர்க் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம். அப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு என்னென்னா நம்ம நெட்வொர்க் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு ஈஸியாக ஒரு டெசிஷனை எடுக்க முடியும். ஒரு டைம் வந்துட்டு என்னென்னா
டைம் சேவ் ஆகுது ப்ளஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்ம எதாவது கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்துட்டு அவங்க இருக்கிற இன்னொருத்தரோட இடத்துக்கு நம்ம போகணுங்கிறது கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து எல்லாமே பண்ணலாம். ப்ளஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னா சொல்கிறாங்க. சரியா? ஸோ சிக்னல் வந்துட்டு வீக் ஆகாமல் நம்ம நல்லா வந்துட்டு நம்ம ஹை லெவலில் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதான் சொல்கிறாங்க. ஆன் தி வே ஆஃப் பேங்கிங் வி ஆல்ரெடி ஹாவ் சீன் தட் வி கேன் பே ஆர் ரிசீவ் மணி ஃப்ரம் ஆர் டு தி கஸ்டமர் மே பி ஈஸிலி டன் வயா கேட்வேஸ் ஆர் பை ஆன்லைன் பேமெண்ட்ஸ் வேர் மச் ஈஸியர் ஆன் திஸ் மெத்தடு. அப்போ இந்த நெட்வொர்க் மெத்தடில் நம்ம என்னன்னா, ஸோ அது க்ளவுட் கம்ப்யூட்டிங்காக இருந்தாலும் சரி, க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து நிறைய பேர் வரதை அதை வந்துட்டு லிமிட் பண்ணுது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நெட்வொர்க்கில் பார்த்தோம், நெட்வொர்க் வந்துட்டு பிஸ்னஸில் என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்டிப்பாக அங்கே மணி டிரான்சாக்ஷன் இருக்கும் இல்லையா, இல்லாமல் பிஸ்னஸ்னாவே அந்த மாதிரி தான். ஸோ பேங்கிங்கு, ஸோ பேங்கிங் உனக்கு ஆல்ரெடி தெரியும், எல்லாருமே தெரிஞ்சது தான். ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை ரிசீவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃப்ரம் ஆர் டு தி கஸ்டமர், நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அந்த கஸ்டமர்கிட்ட நம்ம வாங்கிட்டாலும் சரி, அதை பார்த்தோம் அந்த கேட்வே, ஸோ அந்த டிரான்சாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஆன்லைன் பேமெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது அண்ட் ஃபுல் செக்யூர்டாகவும் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க இந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணுறனாலன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியர் எனி டைப் ஆஃப் பிஸ்னஸ் இட் மைட் லார்ஜ் ஆர் ஸ்மால் ஸ்கேல் B2C B2B. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம பின்னாடி நம்ம லெசனை ப்ரீஃபாக படிப்போம். ஸோ B2B அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு பிஸ்னஸ் டு கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிஸ்னஸ் டு கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இடையில டூனா அவங்கள்ட்ட அவங்க, அப்போ பிஸ்னஸ் டு கஸ்டமர் அப்படின்னா அல்லது கன்சியூமர்னு சொல்லலாம், எது வேணால் நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ யார்கிட்ட நம்ம வந்துட்டு அவங்களுக்கு பொருள் கொடுக்குறோமோ அப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த கான்வர்சேஷன்ஸ். அல்லது பிஸ்னஸ் டு கவர்மெண்ட்டு. ஸோ G அப்படின்னா வந்துட்டு கவர்மெண்ட்டு. ஸோ பிஸ்னஸ் டு கவர்மெண்ட்டு. C2B அப்படின்னா வந்துட்டு கஸ்டமர் டு பிஸ்னஸ். சரியா? அதுக்கப்புறம் C2Cனா கஸ்டமர் டு கஸ்டமர், கஸ்டமர் டு கவர்மெண்ட்டு, கவர்மெண்ட் டு பிஸ்னஸ்ஸு, கவர்மெண்ட் டு கஸ்டமரு, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நமக்கு நிறைய பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பிஸ்னஸ் ஓரியன்டாக வந்துட்டு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய வந்துட்டு வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர் கமர்ஷியல் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அக்ராஸ் த இன்டர்நெட் கேன் பி டன் ஹியரு. அப்போ இது எல்லாம் வந்துட்டு இந்த நெட்வொர்க் வந்துட்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆர்கனைசேஷன்ஸை ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அது பிஸ்னஸ் ஓரியன்டாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீப்பர் மார்க்கெட்டிங் வாஸ் கேரிட் அவுட் ஆன் திஸ் மெத்தட். அப்போ சீப்பர் மார்க்கெட்னா வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரி, அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கிறதில்லன்னு சொல்கிறாங்க. ஆன் early days product choices and comparison is very difficult nowadays. Easy to look out in internet via network. It can be very easier and very cheaper to reach the customer who was in need of our product. ஸோ பார்த்தோன்னா முன்னெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் வேணும் நம்ம கடைக்கு போயிட்டு அதை போயிட்டு 4-5 பொருளை பார்த்து வாங்கி அதெல்லாம் வந்து பண்ணுவோம். இல்லை இப்போலாம் பார்த்தா ரிலையபிளாக இருக்கீங்க, பார்த்தா நம்பிக்கை தான். அப்போ நம்ம ஆன்லைனில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஆர்டர் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா, நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணுறோம்னா, நம்ம இப்போ ஏதாவது வந்து திங்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சரி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஏதோ நம்ம வந்துட்டு நம்ம அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி. சரியா? ஸோ அமௌண்ட் நம்ம எடுக்கணும், நம்ம பேங்க்கில் போய்ட்டு க்யூவாக நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஏடிஎம் போகலாம். ஏடிஎம் கூட போக வழி இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். சரியா? அமௌண்ட் இது பண்ணுறோம், அவங்ககிட்ட நமக்கும் நம்மகிட்ட இருந்து அவங்ககிட்ட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு அந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ கஸ்டமர் அண்டு அந்த வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸு. ஸோ இதில் பார்த்தோன்னா அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது வந்துட்டு கஸ்டமருக்கு பண்ணும்போதும் அவங்க நமக்கு பண்ணும்போதும் ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் மார்க்கெட்டிங் பண்ண அந்த திங்ஸை பார்த்தோம் அப்படின்னா வந்து வீட்டுக்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கொடுத்துட்றோம் இல்லையா, கொரியராக வந்துட்டு நம்ம கொடுக்குறோம், அல்லது வந்துட்டு சேல்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுற மார்க்கெட்டிங் மேனேஜர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது நம்ம வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு கிடைச்சிருது, ப்ளஸ் வந்துட்டு குவாலிட்டியாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கம்பெனி ரினிவல்ஸ், லைசன்ஸ், அதர் சர்டிஃபிகேட்ஸ், பில் பேமெண்ட்ஸ், ரெசிப்ட்ஸ், இன்வாய்ஸ், ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் கேன் பி டன் வித்தவுட் எனி ஜியோகிராஃபிக்கல் பவுண்டரிஸ் ரெக்கார்டு ஹியர் ஆன் டூயிங் வயா இன்டர்நெட் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சு ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன். சரியா? ஸோ அதை பார்த்தா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்தோன்னா நிறைய திங்ஸ் இருக்கும். சரியா? ஸோ எல்லா வெரைட்டிஸும் என்கிட்ட இருக்குது. ஓகே, அதில் பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஃபுட் ஐட்டம்ஸும் இருக்கலாம், அதுக்கப்புறம் காஸ்டியூம்ஸ், மற்ற காஸ்டியூம்ஸ், மேக்கப் ஐட்டம்ஸ் எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? ஸோ அதில் பார்த்தோம்னா வந்துட்டு வீட்டுக்கு தேவையான இது வந்துட்டு பார்த்தோன்னா அம்மாவோட அம்மா கிச்சன் செக்ஷன் தனியாக, ஸோ ஒவ்வொரு செக்ஷனும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ இப்போ பார்த்தோன்னா இப்போ அந்த திங்ஸ் இது பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வாங்குறதா இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்குறதா இருந்தாலும் சரி என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொருக்கும் தனித்தனியாக ஒரு ஆள் போட்டு நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு 10 பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த 10 பிரான்ச்சஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா நான் ஆள் போட்டு அந்த கணக்கை நான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நானாக போய் பார்க்கணும், அதை ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க ஃபீட்பேக்கை கொடுக்கணும், அவங்க வந்து நேரில் வந்து சொன்னால தான் நான் நேரில் போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு நெட்வொர்க் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிரான்ச்சஸில் என்ன நடக்குது, எவ்வளோ வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு சேல் ஆகிருக்கு, எவ்வளோ எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ
லாஸ் ஆயிருக்கு என்டைய டீட்டெயில்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பிஸ்னஸ் இதில் நான் என்ன பண்ணிக்கலாம்னா என்னோட எல்லா பிரான்ச்சஸ் இருந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் ஸ்டேட்டாக போகணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா? ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஆள் அதிகம் தேவைப்படாது இல்லையா? சில பார்க்கும்போது பார்த்தோன்னா அந்த இது அப்படின்னா ஒவ்வொரு சிஸ்டரும் ஒரு ஆள் போட்டு ஒரு கேஷியரை போட்டு நான் அமௌண்ட் வாங்கிட்டு அங்கே பில் எழுதி தரணும் இதெல்லாம் பண்ணணும். இப்போ கம்ப்யூட்டரைஸ் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னன்னா எனக்கு வந்துட்டு ஆள் வந்துட்டு என்னன்னா எனக்கு வந்துட்டு கம்மியாக வந்து தேவைப்பட்டால் போதும். சரியா? ஸோ அது இல்லாமல் எனக்கு ஃபாஸ்ட்டாக வேலையாயிடும். ப்ளஸ் எந்த மிஸ்டேக்கும் வராது. கஸ்டமர் சைடாக இருந்தாலும் சரி நம்ம சைடாக இருந்தாலும் சரி நமக்கு மிஸ்டேக்ஸ் எதுவும் வராது. ஒரு பல்காக பர்ச்சேஸ் பண்ணாங்கனாலும் ஈஸியாக நான் பில் போட்டு என்ன பண்ணலாம்னா அவங்க வீட்டுக்கு அம்மா கொடுக்குறனாலும் சரி அவங்க வந்து வாங்கிட்டு போனாலும் எந்த ஒரு நமக்கு பிரச்சனையும் வராது. சரியா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி அந்த இன்வாய்ஸ் அந்த பில் பேமெண்ட் அந்த சரி ரெசிப்ட் கொடுத்தாலும் சரி இன்வாய்ஸ் இருந்தாலும் சரி அந்த ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் ஸோ எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அந்த எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்துட்டு சிஸ்டமில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம எவ்வளோ வந்துட்டு அங்கே ரிசீவ் ஆகிக்கு எவ்வளோ நம்ம பேலன்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் சப்சைட்ஸ் வேர் அவைலபிள் ஃபார் தர் பிஸ்னஸ் டு ப்ரொமோட் தர் பிஸ்னஸ் பை டிஜிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ கவர்மெண்ட் ஏதாவது நமக்கு வந்துட்டு ஏதாவது நமக்கு லோன் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே டிஜிட்டலைஸாக இருக்கிறனால நம்ம ஈஸியாக இருக்குது. அப்போ ஃபுல்லாக நம்ம சிசிடிவி நம்ம பார்க்குறோமா இல்லையா அதாச்சும் அந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணி தான் பார்க்குறோம். ஸோ யார் எந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க ஏதாவது திங்ஸை கூட எடுத்துகிட்டு போயிடுறாங்களா அது எல்லாத்தையும் என்னென்னா நம்ம மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே தியரியாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு டைம் படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருப்பா. ஓகே நான் கான்செப்ட் மட்டும் நான் வந்துட்டு ஷார்ட்டாக தான் நான் எல்லாமே லைனை படித்து தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ப்ளஸ் நான் பார்த்தா கான்செப்ட் வந்து ஷார்ட்டாக சொல்லுவேன். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச நெட்வொர்க்கை பற்றி உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. ஸோ நான் சொல்கிற கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு டைம் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிங்கனாவே போதும். சரியா? ஸோ டேரக்ட் ஹியூமன் இன்டராக்ஷன்ஸ் ஆர் ரெடியூஸ்டு பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட். அப்போ டேரக்ட் ஹியூமன் இன்டராக்ஷன் நம்ம நேரடியாக போய் நான் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ கொரோனா டைமில் பார்த்தோன்னா கிளாஸ் நீ வந்து என்ன பண்ணுற வீட்டிலே நீ கிளாஸை கவனிக்கிற. சரியா? நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணிக்கிற வீட்டில் இருக்கிற இடத்துல நீ மொபைல் என்ன பண்ணிக்கிற நாங்கள் டீச் பண்ணுறது நீ வந்துட்டு லிசன் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கிற. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம நெட்வொர்க் தான். சரியா? ஸோ நெட்வொர்க் அப்படிங்கிறது மொபைலாகவும் இருக்கலாம் அது கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் என்ன அப்படின்னா அந்த நெட்வொர்க்குங்கிறது காமன் தான். சரியா? ஸோ அதான் சொல்கிறாங்க ஈவன் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இஸ் ஆல்சோ ஸ்ரிங்கே. ஸோ ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்னன்னா நம்ம பக்கம் நம்ம வேலையை செஞ்சுட்டு இருப்போம் இல்லையா? ஸோ மற்றது அப்படின்னா வந்துட்டு நம்ம நாய்ஸ் பொல்யூஷன் அந்த மாதிரிலாம் இருக்காது. சிஸ்டம் நம்ம மட்டும் தான் பண்ணுறோம் எந்த பிரச்சனையும் இருக்காது ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பையர் டைரக்ட்லி பர்ச்சேஸ் எனி ப்ராடக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் வித் லோயஸ்ட் காஸ்ட் மிடில் பர்சன் ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் ஆர் ரெடியூஸ்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்குன்னு வச்சுக்க. இப்போ நம்ம ஒரு நிலம் வாங்குறோம் அப்படின்னா ஒரு ஏக்கர் வாங்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ப்ரோக்கர் இருப்பாங்க. சரியா? அது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுற அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புரோக்கர்னு சொல்லுவாங்களே. ஸோ அவங்க பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு நம்ம வந்துட்டு நம்ம சேல்ஸ் நம்ம பண்ண போகிறோம். அப்போ நம்ம தான் வந்துட்டு என்னோட நிலத்தை நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ எங்கிட்ட ஒன்று பேசுவார். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா அங்கே வந்து பேசி வச்சுப்பார். சரியா? நான் இந்த நிலத்தை வாங்கி கொடுத்தா நீங்கள் எனக்கு அமௌண்ட் இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்கள ஒரு ஒரு கமிஷன் அதே மாதிரி இவங்க வந்து உங்கள் நிலத்தை நான் விற்று கொடுத்துட்டா நீங்கள் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் ஒன்று பேசிச்சப்பா ரெண்டு சைடு என்ன பண்ணுவாங்க வந்துட்டு ப்ரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட் வந்துட்டு வாங்கிக்குவாங்க. சரியா? ஸோ வந்துட்டு கமிஷன் வாங்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா இடையில வந்துட்டு என்ன இப்போ ஆன்லைன் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா வந்துட்டு டேரக்ட் கான்டாக்ட் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு நாங்கள் டேரெக்டாக அங்கே இடையில இன்டர்மீடியேட்டர் தேவையில்லை. சரியா? அப்போ என்னென்னா வந்துட்டு எனக்கு அமௌண்ட் வந்துட்டு என்னென்னா எனக்கு என்ன தேவையில்லை எனக்கு அமௌண்ட் வந்துட்டு வேஸ்ட் ஆகாதே. அதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நான் வந்துட்டு என்னோட மார்க்கெட்டிங் கம்பெனியில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு திங்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ சேல்ஸ் வாங்குற கஸ்டமர் வராங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ சேல்ஸ் பர்சன் அண்ட் கஸ்டமர் இடையில வந்துட்டு வேறு யாரும் இன்டர்மீடியேட் இருக்கக்கூடாது. சிலதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சேல்ஸ் பர்சன் இருப்பாங்க. அவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் திங்ஸை வாங்கிட்டு போய் என்னென்னா நான் உங்ககிட்ட நான் வந்துட்டு உங்களுக்கு விற்று தரேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நான் விற்று கொடுத்தேன் எனக்கு அமௌண்ட் வந்துட்டு இவ்வளோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு அவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க வாங்குற அமௌண்ட் இருந்து கொஞ்சம் கமிஷன் வைப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் டேரெக்டாக இருக்கும்போது என்னன்னா எனக்கு வந்துட்டு இந்த ஆன்லைன் இந்த நெட்வொர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக ஆர்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நான் ஆர்டர் பண்ணியும் அல்லது நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக நான் போய் வாங்குறதுனாலே வந்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இடையில வந்துட்டு யாரும் இன்டர்மீடியட்டாக வர மாட்டாங்க. எனக்கு அமௌண்ட் வந்துட்டு வேஸ்ட் ஆகாது. ஸோ ப்ராடக்ட் வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அந்த சார்ஜஸ் வந்துட்டு எனக்கு கம்மியாக இருக்கும். ஸோ மிடில் பர்சன் தேவையில்லை. ப்ளஸ் சார்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க கொண்டு வந்து அந்த கமிஷன் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா அது எந்த பிரச்சனையும் இருக்காது. டேரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்துடும் அது எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் தி எபோவ் இஸ் பாசிபிள் இஃப் யூ ஆர் இன் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் இருந்தால் இதெல்லாம் ஓகே. சரியா? ஸோ அமௌண்ட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். ப்ளஸ் மிடில் பர்சனுக்கு அவங்க அமௌண்ட் கொடுக்க தேவையில்லை. ப்ளஸ் ப்ராடக்ட் வந்துட்டு என்னென்னா நான் வந்துட்டு வீட்டுக்கே வந்துடும் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ தி நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இன் பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா நடுவில் இன்டர்நெட் இருக்குது. இந்த பக்கம் பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. இங்கே பிரான்ச் ஆஃபீஸு ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இதான் வந்து ஹெட் ஆஃபீஸ். சரியா? ஸோ மேலே அங்கே இருக்கிறதா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஹெட் ஆஃபீஸு.
ஸோ இது வந்து ஹெட் ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பிரான்ச்சஸ். ஸோ என்னோட கம்பெனி இருக்குது அப்படின்னா வந்துட்டு அது எந்த ஒரு கம்பெனியாக இருக்கலாம், சரியா? சரி, இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிரான்ச்சஸில் பார்த்தோன்னா அது உள்ளே இருக்கிறத பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அதில் இதெல்லாம் இருக்கும், சரியா? ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும், உள்ள வந்துட்டு பிரான்ச்சஸ் இருக்கும். அந்த பிரான்ச்சுக்குள்ள பார்த்தோன்னா நிறைய பீப்புள்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு போய் நேரில் போயோ அல்லது கேட்டோ நான் பண்ண முடியாது. அதில் இன்னும் என்ன அப்படின்னா வந்துட்டு அதில் வந்துட்டு ரிலையபிலிட்டி இருக்காது. ஸோ அப்போ நான் இப்போ சிஸ்டம் வைஸ்டாக பண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன், இங்கேருந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ உள்ளே பார்த்தா இங்கே மெயின் இது இருக்கும், சரியா? ஸோ இங்கே எல்லாரும் வந்துட்டு இங்கே என்னன்னா ஹோஸ்டட், இங்கே தான் வந்து ஹோஸ்ட்டு. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே எல்லாமே போயிட்டு என்னன்னா இங்கே சென்ட் ஆகுது. இங்கே என்னன்னா இங்கே ஹோஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே எல்லாமே சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இடையில பார்த்தோன்னா இது எல்லாமே இன்டர்நெட்டால் முடியுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு இன்டர்நெட் இருந்தது அப்படின்னா எல்லாத்தையும் நான் குரூப் பண்ணி ஒரு க்ளவுட் பண்ணி என்ன பண்ணலாம்னா நான் எல்லா பிரான்ச்சஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கேதர் பண்ணி நான் என்ன பண்ணலாம், நான் டே டு டே வந்துட்டு என்ன அப்டேட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நெட்வொர்க் யூஸ் பண்ணால் எவ்வளோ அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களாப்பா? ஸோ இதான் வந்துட்டு நெட்வொர்க்ஸ் இன் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸில் வந்துட்டு நெட்வொர்க் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னா நம்ம டேரெக்டாக அந்த கம்யூனிகேட் பண்ணுறது வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போகணுங்கிறது கிடையாது, டைம் சேவ் ஆகுது, சரியா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேறு என்னென்ன கான்செப்ட்லாம் பார்த்தோம், ஃபாஸ்ட்டாக இருக்குது, கன்வர்சேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தோன்னா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் பண்ணுறனால நம்ம நெட்வொர்க்கில் பண்ணுறனால வந்துட்டு நமக்கு செக்யூர் வந்துட்டு இல்லைன்னு நம்ம நினச்சக்கூடாது. ஸோ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்துட்டு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுது அண்ட் லிமிட்டட் யூசர்ஸோட அக்சஸ் இருக்கிறனால நமக்கு பிரச்சனை இருக்காது. அப்புறம் ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தோம். குயிக் டெசிஷன் மேக்கிங் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம். டைம் இஸ் மணி. ஸோ இப்போ பார்த்தோம், இது வந்துட்டு நம்ம சொல்ல மறந்துட்டு பாரு. ஸோ டைம் இஸ் மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் இஸ் மணி அப்படின்னா ஸோ பார்த்தோன்னா இப்போ ஒவ்வொரு நேரமும் நம்ம வந்து அமௌண்ட்டு தான் நம்ம நினைக்கிறோம், சரிப்பா? 5 மினிட்ஸாக எவ்வளோ சம்பாதிக்கலாம். அப்போ ஒவ்வொரு செகண்டையும் வந்துட்டு என்னன்னா நம்ம வேஸ்ட் பண்ணாமல் வந்துட்டு நம்ம அமௌண்ட்டுக்காகவே நம்ம செலவிடுறோன்னே சொல்லலாம், சரியா? இப்போ இருக்கிற வந்துட்டு இந்த மெஷின் லைஃப்பில் வந்துட்டு நம்ம அதை அப்படி தான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணும்போது நம்ம ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, ஸோ எந்த ஒரு நம்ம வந்து ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, ஏதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது வந்துட்டு நம்ம இன்னொரு பிஸ்னஸ் மெம்பரோட வந்து காண்டாக்ட் பண்ணுறது கான்வர்சேஷன் வச்சுட்டாலும் சரி, எல்லாமே பார்த்தோன்னா அந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணி நமக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம ரினிவல் கம்பெனியோட அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ரினிவல் பண்ணுறோம், ஏதாவது நம்ம வந்துட்டு பாலிசி ஏதாவது இன்சூரன்ஸ் இது பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ரெசிப்ட் இது பண்ணுறோம், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறோம். எந்த ஒரு இதுவாக தான் நெட்வொர்க் யூஸ் பண்ணும்போது நம்ம பிஸ்னஸ் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா இருக்குது, அந்த மெயின்டெனன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ப்ளஸ் ஆள் வந்துட்டு கம்மியாக இருந்தால் போதும், அந்த பிரான்ச்சஸ்லாம் போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம நிறைய அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தோம். இதெல்லாமே இன்டர்நெட் இருந்தால் தான் வந்துட்டு ஸோ நெட்வொர்க் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லிட்டு அப்படின்னா வந்துட்டு the collection of devices are connected through the internet. ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிவைசஸை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அதான் நெட்வொர்க்னு சொன்னோம். அப்போ இன்டர்நெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நான் எல்லா டீட்டெயில்ஸையும் கேதர் பண்ணி நான் வந்துட்டு நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, சரிங்களாப்பா? ஸோ இதான் என்ன அப்படின்னா வந்து நம்ம நெட்வொர்க்ஸ் இன் பிஸ்னஸே. ஸோ தமிழில் பார்த்தோம்னா வணிகத்தில் வலையமைப்புன்னு சொல்கிறோம். சரி, நான் எல்லாமே நான் தமிழில் தான் சொன்னோம். ஸோ இன்கேஸ் நான் இருந்தாலும் நான் ஒரு டைம் நான் சொல்லிடுறேன். ஸோ 21ஆம் நூற்றாண்டில் வெற்றிகரமான வணிக செயல்பாடுகளுக்கு கணினி வலையமைப்பு தொழில்நுட்பங்கள் அவசியமாகிறது. அப்போ வந்துட்டு கணினி வலையமைப்பு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா கணினி வலையமைப்புன்னு சொல்லிட்டோம். 21ஆம் நூற்றாண்டில் வந்து வெற்றிகரமாக நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா அது காரணம் வந்துட்டு இந்த நெட்வொர்க் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வேகமான கணினி வலையமைப்புகள் வலிமையான இணைய மற்றும் கம்பியில்லா தகவல் தொடர்புகள் வணிகத்தின் வழியை மாற்றிவிட்டன. கிளவுட் கம்ப்யூட்டிங் போன்ற சமீபத்திய தொழில்நுட்ப பயன்பாடு மூலம் பாதுகாப்பை அதிகரிக்கவோ அல்லது பயனர் அணுகலை கட்டுப்படுத்தவோ முடியும். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்கிறது இப்போ வந்திருக்கிற ரீசெண்டாக வந்திருக்கிறதா. ஸோ இதில் பார்த்தோம்னா பாதுகாப்பு இருக்குது, பயனரோட அதிகரிப்பு நம்ம குறைச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. இங்கே இணைய உரையாடல்கள் மூலம் விரைவாக நடக்கும் விரைவு முடிவை நிறைய நேரம் சேமிக்கிறது. வணிகத்தில் ஒவ்வொரு நொடியும் பணம் என்றும் அனைவருக்கும் தெரியும். அப்போ வணிகத்தில் பார்த்தோன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா டைம் ஓரியன்ட். பட் டைம் நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு சேவ் பண்ணி நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அமௌண்ட் நமக்கு கிரெடிட் ஆகும் இல்லையா? ஸோ பாருங்க, மின்வங்கி சேவை மூலம் ஒருவருக்கொரு பணிப்பரிவர்த்தனை பண பரிவர்த்தனை செய்ய வழிவகை செய்கிறது. ஸோ அதை இ பேங்கிங் நம்ம சொல்லுவோம். அதற்கு பேமெண்ட் கேட்வேஸ் வழிவகை செய்கிறது. பேமெண்ட் கேட்வேஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா கூகுள் பே இருக்குது இல்லையா? ஸோ நிறைய வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இப்போ அமௌண்ட் பே பண்ணுறதுக்குனே வந்துட்டு நமக்கு நிறைய வந்துட்டு என்ன இருக்குது, வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரி, நம்ம நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. பாருங்க, மின் வங்கி சேவை மூலம் இப்போ பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வலையமைப்பு வழியாக B2B, B2C, B2G நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு அனைத்தொகை வணிகமும் சாத்தியமாகிறது. இந்த முறையிலேயே குறைந்த விலையில் பொருட்களை வாங்கவும் வழிவகை செய்கிறது. இணைய சேவைக்கு முன்பு ஒரு பொருளின் சாய்ஸ் என்று கம்பாரிசன் மிகவும் கடினம். பார்த்தோம்னா வந்துட்டு சாய்ஸ் இருக்காது. முன்னையெல்லாம் பார்த்தா இப்போ நெட்வொர்க்கில் தான் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் இந்த கம்பேர் பண்ணுறதெல்லாம் முன்னையெல்லாம் பார்த்தா நம்ம போனோம்னா எது தெரியுதோ வாங்கிட்டு வந்துடும். அதான் சொல்கிறாங்க. இன்று பொருட்களை பற்றி இணையத்தில் தேடுவது மிகவும் எளிது. எல்லாத்தையும் நம்ம சர்ச் பண்ணி நமக்கு எது பெனிஃபிட்டோ அதை நம்ம வாங்கிக்கலாம். இணையத்தின் வழியாக மிக எளிமையாகவும் குறைந்த விலையில் ஒரு பொருள்
பொருளை வாங்க முடியும். ஒரு வாடிக்கையாளர் ஒரு பொருளை தேடுவதன் மூலம் பழமையான நகலில் ஒரு குறிப்பிட்ட கடைக்காரர்கள் சில பிராண்டுகள் இருக்கலாம், சில வகைகள் மற்றும் சில மாதிரிகள் கடையில் ஒரு இடத்திலிருந்து வேறுபட்டிருக்கலாம். எனவே நிறுவனங்கள் தேவைப்படும் சில நபர்களை பிறர் பொருட்களை யாரோ தவறாக பயன்படுத்தலாம். வலையமைப்பு வழியாக எங்கள் தயாரிப்பு தேவை யார் வாடிக்கையாளர் அடைய மிகவும் எளிதாக மற்றும் மிகவும் மலிவான இருக்க முடியும். நிறுவன உரிமம் புதுப்பித்தல், பிற சான்றிதழ்கள், பில் கட்டணங்கள், ரசீதுகள், விலைப்பட்டியல், பங்கு பராமரிப்பை இன்டர்நெட் மற்றும் கணினி வலையமைப்புகள் வழியாக எந்த புவியியல் எல்லைகளையும் இல்லாமல் செய்ய முடியும். ஸோ ஜாகிரபியல் அப்படின்னா வந்துட்டு எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் பண்ணலாம். அரசு மானியங்களை மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் வியாபாரத்தை ஊக்குவிக்கிறேன். டிஜிட்டல் மயமாக்கல் அப்படின்னா வந்துட்டு நம்ம உள்ளே போகும்போது வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது, ஸோ வந்துட்டு ஃபுல்லாக டீட்டெயில்ஸை செக் பண்ணிட்டு உள்ள அனுப்புறது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஊக்குவிக்குது. அப்படியே வணிகத்தில் வந்துட்டு ஊக்குவிக்குதுன்னு சொல்கிறாங்க. இணையத்தால் நேரடி மனித உரையாடல்கள் குறைந்து வருகின்றன, உழைக்கும் சூழலும் கூட சுருங்கி வருகிறது. ஸோ நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதே இல்லை, எல்லாமே நெட்வொர்க்கா, ஸோ எல்லாம் இருந்த இடத்துல தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஸோ நிறைய வந்துட்டு உடம்பு செல்லாம் போகிறது இதான் காரணம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லா திங்ஸும் நம்ம வந்துட்டு நேரடியாக போக வாங்கினது கிடையாது, நம்ம வீட்டுக்கே வந்துடுது. ஸோ நம்ம பிஸ்னஸ் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம போய்ட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு போட்டு அந்த கம்பெனிக்குள்ளே போய் தான் உட்காந்து பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம நெட்வொர்க் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்தே கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒர்க்ஸ் ஃப்ரம் ஹோம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரியா? ஸோ குறைந்த செலவில் வாங்குவார், நடுத்தர நபர் தர கட்டணங்கள் குறைக்கப்படுகின்றன. சில பார்த்தோம்னா வந்துட்டு நடுத்தர நபர் தரகு கட்டணங்கள் அப்படின்னா பார்த்தோன்னா, ஸோ நேரடியாக நம்ம பண்ணுறான்னு என்ன பண்ணால் இடையில வந்துட்டு யாரும் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க எவ்வளோ நாளும் பே பண்ணி வாங்கிக்குவாங்க. ஸோ வசதி கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்க வந்துட்டு அமௌண்ட் இல்லை வந்து கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? ஸோ இவ்வளோ தான் பார்த்தோன்னா நெட்வொர்க்ஸ் இன் பிஸ்னஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நெட்வொர்க்ஸ் அட் ஹோம். ஸோ வீட்டில் வந்துட்டு எப்படி வந்துட்டு நெட்வொர்க் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஈஸி தான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு தியரியாக இருக்குது, நான் சொல்லிடுறேன். கான்செப்ட் வந்துட்டு நான் வந்துட்டு சிம்பிளாக சொல்லிவிடுவேன். நீ புக்கை வந்து நல்லா படித்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், நான் லைன் பை லைன் தான் படிப்பேன். Nowadays, on this current situation, our entire home become networked instead of individual network. We can access more than one person in one device. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ கரண்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் அப்படிங்கும்போது இண்டிவிஜுவல் நெட்வொர்க், வீட்டில் நம்ம பண்ணுறது வந்து இண்டிவிஜுவல் நெட்வொர்க்னு சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தோம்னா வந்துட்டு அப்படி பண்ணுறதுனால வந்துட்டு மோர் தென் ஒன் பர்சன் என்ன பண்ணலாம், நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து டேட்டா கார்டு யூஸ் பண்ணாலும் சரி, ரவுட்டர் எதுவாக இருந்தாலும் சரி. சரியா? ஆன் திஸ் ஹோம் நெட்வொர்க் கேமிங் அண்ட் என்டர்டைன்மெண்ட் வெரி மச் நீடட் ஃபார் போத் பேரண்ட் அண்ட் சில்ட்ரன்ஸ். ஸோ பார்த்தோன்னா இப்போ குழந்தைங்களாலும் சரி பெரியவங்க எல்லாருமே கேம்ஸுங்கிறது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இப்போ ரீசெண்டாக இருக்கிற வந்துட்டு ஒரு ஃபேஷனாகவே மாறி போச்சு இல்லையா. கேம் இருந்தால் தான் அந்த செல்லு வந்து ஓகேங்கிறாங்க. கேம் இல்லையா, அது வேண்டாம், அது யூஸ் பண்ணுறதுக்கே வந்துட்டு யாரும் வந்துட்டு லைக் பண்ண கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேம் தான் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேம்ஸ் வந்து பண்ணிக்கலாம். சில்ட்ரன்ஸாக இருந்தாலும் சரி, பேரண்டாக இருந்தாலும் சரி. நெட்வொர்க் அட் ஹோம் இஸ் a group of devices such as computers, mobile, speakers, camera, game system and printer that connect via network with each other. ஸோ நெட்வொர்க் அட் ஹோம்னா ஒன்றும் இல்லை, வீட்டில் நெட்வொர்க் அப்படின்னா வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற டிவைசஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா என் மொபைல், என்னுடைய கம்ப்யூட்டர், என்னுடைய ஸ்பீக்கர் எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது. கேமாக இருந்தாலும் சரி, ஸோ வேறு ஏதாவது நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அல்லது வீட்டில் வந்துட்டு வேறு ஏதாவது நான் வந்துட்டு நெட்டில் சர்ச் பண்ணாலும் சரி, ஏதாவது நான் கம்யூனிகேட் பண்ணிட்டாலும் சரி. நான் ஒரு ரூமில் உட்காந்து போய் பக்கத்தில் ஒரு ரூமில் உட்காந்துருக்காங்கன்னா நான் வீட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறேன், எனக்கு ஃபுட்டு வேணும், அம்மாட்ட நம்ம கேட்கலாம். அம்மா கிச்சனில் இருக்காங்க, ஸோ அங்கே என்ன பண்ணலாம், அம்மா மொபைல் வச்சிருக்காங்க, நீங்கள் வந்து சிஸ்டம் இங்கே வச்சிருக்கேன், நான் அம்மாட்ட என்ன பண்ணலாம்னா நான் கனெக்ட் பண்ணிட்டு அம்மா எனக்கு வந்து பசிக்குது, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு வந்துட்டு கேட்கலாம். சரி, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வீட்டில் இருக்கிற டிவைசஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெட்வொர்க்ஸ் அட் ஹோம் வேர் கனெக்டட் இன் 2 ways. ஸோ 2 வேலை கனெக்ட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா வயர்டு நெட்வொர்க், இன்னொரு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் நெட்வொர்க். ஸோ 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வயர்டு நெட்வொர்க் சிஸ்டம் கனெக்டட் வித் நெட்வொர்க் கேபிள். ஸோ வயர்டு அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு வயர் அப்படின்னாவே வந்துட்டு என்ன இருக்கும் உங்களுக்கு, அதை வந்துட்டு கேபிள் யூஸ் பண்ணி வந்துட்டு நெட்வொர்க் கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக்கர், சிசிடிவி, பிரிண்டர்ஸ், அவுட்டோர்ஸ் அண்ட் ஸ்கேனர்ஸ் எக்ஸெட்ரா வித் கேபிள்ஸ். ஸோ கேபிள் யூஸ் பண்ணி நம்ம எந்த டிவைசஸில் கனெக்ட் பண்ணுறோமோ ஸோ அதெல்லாம் வந்துட்டு வயர்டு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வயர்லெஸ் நெட்வொர்க் இஸ் கனெக்டிங் டிவைசஸ் லைக் டேப்லெட்ஸ், இண்டோர் கேமராஸ் அண்ட் ரீடர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ கேபிள் இல்லாமல் நம்ம நெட்டு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற அந்த சிஸ்டம் வந்துட்டுன்னா வித்தவுட் தட் மீன்ஸ் வயர்லெஸ் நெட்வொர்க்கு. ஸோ வந்துட்டு வயர் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வயர்டு நெட்வொர்க்கு. ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க, எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது முன்னாடி இதை பார்த்துட்டோம். ஸோ இதை பாருங்க, வயர்டு அண்ட் வயர்லெஸ் இருக்கிற டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ வயர்டு நெட்வொர்க் என்னப்பா பண்ணியிருக்காங்க பாருங்க. வயர்டு அப்படின்னா வந்துட்டு ஸோ இது ஒரு வயர், இங்கே வயர் இருக்குது. சரியா? ஸோ வயர் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே வந்துட்டு சிஸ்டம் இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே என்ன நம்ம கொடுத்துருக்கோம்னா வந்துட்டு இங்கே ஒரு சிஸ்டம். சரி, இடையில வந்துட்டு நான் பார்த்தோன்னா ரவுட்டராக இருக்கலாம், அது வந்து டேட்டா கார்டு எது வேணாலும் இருக்கலாம். சரியா? ஸோ இதை வந்து நெட்டு கனெக்ட் பண்ணுறதுக்காக ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இடையில ஒயர் கொடுத்துருக்கோமா. ஸோ பாருங்க, ஸோ இடையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவைஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ண நான் வந்துட்டு ஒயர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம வயர் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது என்னன்னா இந்த ரவுட்டராக இருக்கலாம், அல்லது ஒரு மோடமாக இருக்கலாம். ஸோ எதுனா நான் வயர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், இது 2 டிவைசஸ் இருக்குது. ஸோ இதே நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இதுதான் நான் மெயின் டிவைஸ். ஸோ என்ன பண்ணா வயர் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கேயும் வயர் யூஸ் பண்ணி இங்கேயும் வயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வயர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணால் ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுன்னா சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு வயர்டு நெட்வொர்க்கு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த டிவைஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வயர் கனெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா இது 2 நான் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு
ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கிருந்து நான் என்ன பண்ணலன்னா ஸோ இதுதான் எனக்கு சென்டர். ஸோ இவன் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மோடம் இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு எனக்கு டீலிங்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சரியா, இந்த மோடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோடம் என்ன பண்ணுறோன்னா இந்த மோடத்துக்கும் இந்த 2 டிவைஸ் வந்து நார்மல் டிவைஸஸ் தான். சரியா, ஸோ பார்த்தோன்னா இது டிவைஸு. ஸோ இங்கே வந்து நான் நெட்டு கனெக்ட் பண்ண பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். இது ஒரு டிவைஸு. சரியா, இது வந்து ஒரு டிவைஸு. ஸோ இது ஒரு டிவைஸு. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு இடையில பார்த்தோன்னா இந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, இந்த டிவைஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணால் இங்கே டிவைஸ் வந்துட்டு இந்த நெட்டு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணி இங்கே வந்துட்டு கேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து கேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பண்ணியிருக்கேனா கிடையாது. அப்போ கேபிள் இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த மோடம்லேருந்து நான் அந்த நெட்டை அக்சஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஸோ அதான் என்ன அப்படின்னா வயர்லெஸ் நெட்வொர்க்கு. புரிஞ்சுதாப்பா? ஸோ இங்கே டிவைசஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கிருந்து நாங்கள் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த லேப்டாப்புக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், நான் வந்துட்டு வயர் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணிக்கலாம், நான் இங்கிருந்து நான் வந்துட்டு நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தோன்னா வயர்ட் அண்ட் வயர்லெஸ் நெட்வொர்க்கு. ஓகேவா? ஸோ நெட்வொர்க் அட் ஹோம் பிளேஸ் மெயின் ரோல் டு அக்சஸ் ஆல் சச் as இ-பேங்கிங், இ-லேர்னிங், இ-கவர்னன்ஸ், இ-ஹெல்த், டெலிமெடிசன், கால் சென்டர்ஸ், வீடியோ கான்ஃபரன்சிங், digitalization of memories can easy to access and use by avoiding a lot of time and stacked at queue. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹோமில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ வீட்டில் பார்த்தோன்னா என்ன பண்ணலாம், நான் பேங்கிங் பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம், நான் வீட்டில் தான் என்ன பண்ணிக்கலாம், நான் படிச்சிக்கலாம். சரி, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நான் படிச்சிக்கலாம், ஏதாவது சர்ச் பண்ணிக்கலாம். கவர்னன்ஸ் அப்படின்னா கவர்மெண்ட்டோட நான் என்னென்னா அவங்களோட என்ன ஏதாவது நமக்கு வந்துட்டு லோன் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி ஏதாவது நான் ஸ்காலர்ஷிப் இது பண்ணுறாங்களா, ஸோ வேறு ஏதாவது வந்துட்டு கவர்மெண்ட்டோட வந்துட்டு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன், கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நான் ஓப்பன் பண்ணி அக்சஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம், நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன்ஸ்னாலும் சரி, ஒரு டிகிரிஸ் வாங்குறதுனாலும் சரி, எந்த ஒரு நாள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நான் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். இ-ஹெல்த் அப்படின்னா வந்துட்டு பார்த்தா மெடிசன்ஸ். ஸோ பார்த்தா இ-ஹெல்த்னா ஹெல்த் வந்து எனக்கு ஏதாவது வந்துட்டு ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கா, ஸோ என்ன பண்ணிக்கலாம், வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்து என்ன பண்ணிக்கலாம்னா என்ன டிசீஸ்க்கு என்ன மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெடிசன்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி கொடுக்குறது. நெக்ஸ்ட் வந்து டெலிமெடிசன். ஸோ மெடிசன்ஸ் பார்த்து நம்ம என்ன பண்ணால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சரி, எனக்கு என்ன மெடிசன்ஸ்லாம் வேணுமோ நம்ம வந்துட்டு அந்த டெலிமெடிசன்ஸ் வெப்சைட்ஸில் போய்ட்டு இந்த மெடிசன்ஸ்லாம் வேணுட்டு எனக்கு நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். சரியா, நெக்ஸ்ட் கால் சென்டர்ஸ். ஸோ கால் சென்டர்ஸ் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறோம், நமக்கு டவுட்ஸ்லாம் கேட்டுக்கிறது. வீடியோ கான்ஃபரன்ஸ். நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் வந்துட்டு என்னுடைய ரிலேஷன் பார்த்தோம்னா வந்துட்டு வெளியே ஃபாரினில் இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நான் வந்துட்டு கான்ஃபரன்ஸில் போய் அங்கங்கே இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒரு 5 ஊரில் இருக்காங்க அல்லது ஒரு 5 கண்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நிறைய வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணி நான் பேசலாம், அட் டைம் பேசிக்கலாம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் மெமரிஸ். ஸோ மெமரிஸ் பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம ஏதாவது வந்துட்டு நான் பேசுகிறது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்னா வந்துட்டு நம்ம மெமரியில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நான் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ டிஜிட்டலைசேஷன் அப்படின்னா 0s and 1s. சரியா, அதான் வந்துட்டு அது சிஸ்டமில் பண்ணுறனால வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணால் நான் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கேன் ஈஸி டு அக்சஸ் அண்ட் யூஸ் பை அவாய்டிங் a lot of time and stack at queue. ஸோ என்ன பண்ணால் ஒரு இடத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் நான் போய் க்யூவில் நிற்க தேவையில்லை, எந்த ஒருக்குனா போய் நான் வெயிட் பண்ணுற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் a parent who stayed alone without their children, they can serve their parents all via through internet from food to medicine. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ சில பேரண்ட் இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக இருக்காங்க, வந்து குழந்தைங்க இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே கேன் சர்வ் தேர் பேரண்ட்ஸ் ஆல் வயா த்ரோ இன்டர்நெட் ஃப்ரம் ஃபுட் டு மெடிசனு. ஸோ என்னன்னா சாப்பாடுலேருந்து மெடிசன் வரைக்கும் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு யாரையும் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணிக்கணும்னு தேவையில்லை, நமக்கு வேணுங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளே வந்து வாங்கிக்கலாம். ஸோ சில்ட்ரன்ஸ் இல்லைன்னா அவங்க ஃபீல் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியர் ஆன் இ-மார்க்கெட் ஆர் பை ஆன்லைன் ஷாப்பிங் வி கேன் கெட் ஃப்ரம் டூத் பேஸ்ட் டு கார் ஆல் தி ட்ராவலிங் டிக்கெட்ஸ் அண்ட் செல்ஸ். அப்போ இ-மார்க்கெட்டே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்துட்டு இ-பேங்கிங் அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சில்ட்ரன்ஸ் இது சொன்னாங்களா, ஸோ இ-மார்க்கெட். ஸோ இ-மார்க்கெட் அப்படிங்கும்போது நம்ம எனக்கு தேவையானது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா நான் ஃபஸ்ட் டூத் பேஸ்ட்டில் வந்துட்டு கார் வரைக்கும் என்ன பண்ணலாம்னா நான் இ-மார்க்கெட்டில் போய்ட்டு எல்லாமே வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஈஸியர் வயா அது இன்டர்நெட் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்னு சொல்கிறாங்க. நோ ஜியோகிராஃபிக்கல் செப்பரேட் தேமே. ஸோ நோ ஜியோகிராஃபிக்கல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு நடந்து போயோ அல்லது ஒரு பைக்கில் போயோ வாங்குறது கிடையாது, அதான் சொல்கிறாங்க. சரியா, ஸோ ஃப்ரம் தி ஹோம் வி ஆர்டர்ட் டெலிசியஸ் ஃபுட் ஃப்ரம் வேரியஸ் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் அட் டைம் வித்தவுட் டிலே கேன் பி பாட் பை இன்டர்நெட். அப்போ இன்டர்நெட் என்ன பண்ணலாம், எனக்கு வந்து இப்போ பசிக்குது, வீட்டில் வந்து அம்மா அப்பா வெளில போயிட்டாங்க, சரி எனக்கு சமைக்க தெரியாது, இப்போ என்ன பண்ணலாம், நெட்டில் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நான் அதுக்கான வெப்சைட்ஸ் இருக்குது, ஸோ ஆர்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், எனக்கு வேணுங்கிற ஃபுட் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டோட வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அது ஃபோன் நம்பர் தான் நான் ஃபோன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நான் ஆர்டர் பண்ணி நான் அட்ரஸ் சொல்லி என்ன பண்ணலாம்னா அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சரியா, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம், அது வந்துட்டு என்னன்னா அந்த வெப்சைட்ஸில் போய்ட்டு என்ன பண்ணலாம், அந்த வெப்சைட்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் வந்துட்டு எனக்கு என்ன ஃபுட் வேணும், ஸோ பீஸா வேணுமா, பர்கர் வேணுமா, ஒரு ஐஸ்கிரீம் வேணுமா, எதுனா நீங்கள் என்ன பண்ணலாம் ஆர்டர் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னா வந்துட்டு என்னது நெட்வொர்க் செட் ஹோமு. ஸோ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நெட்வொர்க் இதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை சொல்கிறாங்க. சரியா, ஸோ அதே தான் உங்களுக்கு தமிழில் இருக்கும். சரியா, நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு புக்கு ஒரு டைம் படித்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். சரி, நான் தமிழில் தான் சொன்னேன். சில பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன இங்கே இங்கிலீஷ்க்கு பதிலாக தமிழில் சொல்லணும் அப்படின்னா வீட்டில் பார்த்தோன்னா வந்துட்டு வீட்டில் வலையமைப்பு நம்ம சொல்லுவோம். சில பார்த்தா வீட்டில் வந்துட்டு எப்படி வலையமைப்பு வந்து பயன்பாடாக இருக்குன்னா அது 2 வகையில் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஒன்று வயர்டே அப்படின்னா கம்பி வலையமைப்பு, இன்னொன்று கம்பியில்லா வலையமைப்பு. சரிங்களாப்பா, ஸோ கம்பி அப்படின்னா வந்துட்டு என்னென்னா நம்ம வயர் யூஸ் பண்ணி பண்ணோன்னா அது கம்பி வலையமைப்பு. வயர் இல்லாமல் பண்ணோம் நெட்வொர்க் வலையமைப்பு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது
வலையமைப்பை வந்துட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னா அது வந்துட்டு கம்பிலா வலையமைப்பு. சரியா? ஸோ இதெல்லாமே நம்ம சொன்னோம். மற்றது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கம்பிலா வலையமைப்பு அப்படின்னா வந்துட்டு வைஃபை. ஸோ வைஃபை அப்படின்னா வந்துட்டு வயர்லெஸ்ன்னு சொல்லுவோம். புரிஞ்சுதாப்பா? அது ஷார்ட்டாக இப்போ நம்ம வைஃபை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மொபைலில் பார்த்தோன்னா வைஃபை வந்துட்டு இது பண்ணுங்கள், வைஃபை வந்துட்டு கனெக்ட் பண்ண இப்போ எனக்கு வந்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அல்லது ஹாட்ஸ்பாட் நம்ம ஷேர் பண்ணுறது. மொபைல் டேட்டாங்கிறது நீங்கள் அந்த உங்களுடைய பர்சனல் இது பண்ணுறது. வைஃபை அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் மற்றவங்கிட்ட நீங்கள் வாங்கிக்கிறது. சரி, அது வந்து ஜென்ரலாக இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதான் வந்துட்டு வைஃபை. வயர் யூஸ் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா நிறைய நம்ம சொன்னோம். ஸோ ரயில் டிக்கெட்டுகள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுவோம், டூர் போகிறீங்களா? ஸோ டூர் போகிறீங்க, டூரிஸ்ட் பிளேசஸ்க்குலாம் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு என்ன பண்ண தேவை, நான் போயிட்டு அங்கே க்யூவில் நின்று போயிட்டு நான் வந்துட்டு டிக்கெட் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ட்ரெயின் டிக்கெட் வந்துட்டு அங்கே போய்ட்டு தான் நான் வந்துட்டு புக் பண்ணுறது கிடையாது. அண்டு பார்த்தோன்னா ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே ஃப்ளைட்டாக இருந்தாலும் ட்ரெயினாக இருந்தாலும் சரி, ஒரு டூர் போனாலும் சரி, ஒரு கோவில் ஒரு டெம்பிளுக்கு போனாலும் சரி, எந்த ஒரு ட்ராவல் அப்படின்னாவே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபாஸ்ட்ராக் அந்த இது இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் போய்ட்டு என்ன பண்ணலாம், அந்த வெப்சைட்ஸில் போய்ட்டு நீங்கள் என்னன்னா இந்த நாள் இந்த டைமுக்கு நீங்கள் வந்துருங்கன்னா வீட்டுக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. உங்களை வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டு போய்ட்டு கொண்டு வந்து ரிசீவ் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களாப்பா? ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வீட்டில் நம்ம பர்சனலாக வந்துட்டு இந்த அளவுக்கு நெட்வொர்க் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா வந்துட்டு மொபைல் நெட்வொர்க்கு. ஸோ மொபைல் நெட்வொர்க் அப்படின்னா தமிழில் மொபைல் வலையமைப்பு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ ஜென்ரலாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் ரொம்ப டீப்பாக உங்களுக்கு வந்துட்டு நான் தமிழ் மீடியத்துக்கு ஃபுல்லாக நான் படித்து காட்டலை. சரியா? ஸோ எல்லாமே நான் சொன்னது எல்லாமே தமிழில் தான் சொன்னேன். அதனால தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிறோம்ப்பா. பாருங்க, மொபைல் நெட்வொர்க்ஸ் பாருங்கள். மொபைல் நெட்வொர்க் இஸ் தி நெட்வொர்க் கனெக்டிங் டிவைசஸ் வித்தவுட் கேபிள். ஸோ மொபைல் நெட்வொர்க் அப்படின்னா வந்துட்டு நம்ம கேபிள் இல்லாமல் பண்ணுறதா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மொபைல் நெட்வொர்க். ஸோ மொபைல் நெட்வொர்க் அப்படின்னாவே வந்து வயர்லெஸ் நெட்வொர்க் தான். சரிங்களா? ஸோ மொபைல் கம்ப்யூட்டர் சச்சஸ் லேப்டாப், டேப்லெட் அண்ட் ஹேண்ட்ஹெல்ட் கம்ப்யூட்டர்ஸ் வேறு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்மெண்ட்ஸு. ஸோ மொபைல் கம்ப்யூட்டர் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ மொபைல் கம்ப்யூட்டர்னா என்னென்னா நம்ம மொபைல் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ அந்த லேப்டாப்போட கனெக்ட் பண்ணலாம். மொபைல் என்ன பண்ணலாம்னா லேப்டாப்போட கனெக்ட் பண்ணலாம், டேப் கூட இது பண்ணலாம். அந்த கம்ப்யூட்டர் ஸோ எதோட என்ன பண்ணலாம்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கனெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக நெட்டை வந்துட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம். அட்லாண்ட் ஏரியாஸ் நெட்வொர்க் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம சிஸ்டம் இதுமான இந்த மாதிரி நம்ம மொபைல் வந்து நம்ம நெட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம், மொபைலில் வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டரோட லேப்டாப்போட நம்ம கனெக்ட் பண்ணி கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம வெளில போகிறோம் வீட்டிலாம் ஓகே. ஸோ வெளில போகிறோம்னா என்ன பண்ணால் நம்ம போகிற இடத்துல வந்து கம்ப்யூட்டர் தூக்கிட்டே போக முடியாது இல்லையா, லேப்டாப் தூக்கிட்டே போக முடியாது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இடையில வந்துட்டு எனக்கு எனி டைம், அதாவது பாக்கெட்டில் நான் வந்துட்டு மொபைல் வச்சிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு நெட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணோன்னா ஸோ அதுதான் வந்துட்டு டவர். ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு மொபைல் டவர் இருக்கு. அங்கங்கே பார்த்தோம்னா நம்ம சிட்டியாக இருந்தாலும் சரி, அது வில்லேஜாக இருந்தாலும் சரி, அங்கங்கே பார்த்தோம்னா மொபைல் டவர்ஸ் இருக்கும். ஸோ அந்த நெட்வொர்க்குக்கான ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு ஏர்டெல் அப்படின்னா ஏர்டெல் வந்துட்டு டவர் இருக்கும், மொபைல் டவர் இருக்கும். அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல். ஸோ எந்த ஒரு இதாக இருந்தாலும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா டவர் இருக்கும். ஹைட்டாக பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும் அந்த டவர்லாம். ஸோ அந்த டவர் அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ அதில் என்னன்னா இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம், அதான் சொல்கிறாங்க. ஸோ அட்லாண்ட் ஏரியாஸ் நெட்வொர்க் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் as cells. ஸோ செல்ஸ் அப்படின்னா வந்துட்டு பார்த்தோன்னா அங்கே சின்ன சின்ன என்னென்னா நம்ம செல் நம்ம உடம்புல இருக்கிற செல் மாதிரி தான் அங்கே பார்த்தோன்னா அங்கே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு அங்கே வந்துட்டு நெட்வொர்க் கவரேஜ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கவரேஜ் குறைய என்னன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்துட்டு டவர் கிடைக்கும். ஸோ டவர் மீன்ஸ் என்னன்னா வந்துட்டு டேட்டா ரிசீவ் ஆகும். ஸோ நீங்கள் அதை விட்டு தூரம் கொஞ்சம் போக விலகி போக உங்களுக்கு வந்துட்டு டவர் கம்மியாகும். ஸோ அதான் அந்த டவர்னு சொல்கிறது. ஸோ சிக்னல் ஸ்ட்ரென்த்து. ஸோ சிக்னல் ஸ்ட்ரென்த்து தான் அவங்க டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், செல் ஈச் வில் பி சர்வ்டு பை சிங்கிள் லொகேஷன் டிரான்ஸ்சீவர். பட் ஜென்ரலி 3 செல் சைட்ஸ் ஆர் பேஸ் டிரான்ஸ்சீவர் ஸ்டேஷன். ஒன்று கிடையாது, 3 செல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஸோ டிரான்ஸ்மிட்டர் இருப்பாங்க, ரிசீவர் இருப்பாங்க, இடையில வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்டேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்டேஷன்றது அந்த டவர். ஸோ அந்த டவரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னா அங்கே நமக்கு மொபைலுக்கு வரது. ஸோ ரிசீவர்னா நம்ம மொபைல் என்னென்னா நம்ம அக்சஸ் பண்ணுறது. சரி, மொபைலுக்கு வரது வந்துட்டு அங்கே என்னென்னா அங்கே டவர்லேருந்து வரது டிரான்ஸ்மிட்டர். ஸோ டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ ரிசீவர் அப்படின்னா நம்ம மொபைலுக்குள்ளே இருந்து நமக்கு வந்துட்டு ரிசீவ் ஆகி நம்ம டேட்டா அக்சஸ் பண்ணுது. சரிங்களா? ஸோ இதான் சொல்கிறாங்க. திஸ் பேஸ் ஸ்டேஷன் ப்ரொவைட்ஸ் தி செல் வித் நெட்வொர்க் கவரேஜ் அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ் தட் கேன் பி யூட்டிலைஸ்டு பை தி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் வாய்ஸ் டேட்டா அண்ட் அதர் கண்டென்ட் as well. நல்லாவே தெரியும். ஸோ மொபைலில் வந்து எப்படி வந்துட்டு நம்ம மொபைலில் நம்ம நெட்டு கனெக்ட் பண்ணால் என்ன நடக்குது அதுதான். அப்போ அங்கங்கே டவருக்கு அந்த டவர்லேருந்து நம்ம பார்த்தோன்னா டிரான்ஸ்மிட் ஆகி நமக்கு மொபைலுக்கு ரிசீவ் ஆகி நம்ம டேட்டாவை அக்சஸ் பண்ணிக்கிறோம். அதை தான் சொல்கிறாங்க. சரிங்கப்பா? ஸோ அதில் பார்த்தோம்னா வந்துட்டு இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இது இங்கே என்னென்ன அப்படின்னா மொபைல் நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வீடு இங்கே வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு இங்கே வந்து ஆஃபீஸு, இங்கே வந்து பர்சன் வந்துட்டு அவர் இது பண்ணுறாரு. ஸோ இந்த பக்கம் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க, இன்டர்நெட். சரியா? ஸோ இதில் பார்த்தோம்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ எல்லாம் வந்துட்டு டவர் தான். ஸோ அதை கேபிள் யூஸ் பண்ணி வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம்னா கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே அவர் வந்துட்டு வெளில போயிட்டுருக்காரு அப்படின்னா வந்துட்டு அதாவது வந்துட்டு ட்ராவல் இருக்கார் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் செல்லுலார். சரியா? உங்களுக்கு புரியுதாப்பா நான் சொல்கிறது? சில பார்த்தோன்னா ஹோமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேபிள்ஸ். ஸோ வீட்டில் இருக்கும்போது நம்ம கேபிள் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ வயர்டையாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு இடையில போயிட்டுருக்காரு அப்படின்னா ட்ராவல் பண்ணும்போது செல்லுலார். ஸோ யூசிங் தி என்ன பண்ணுறாங்கன்னா செல்லுலார் வயர்லெஸ் கனெக்ஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஃபீஸ். ஸோ ஆஃபீஸில் போயிட்டாங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணலாம் டயல் அப் டெலிஃபோனு. ஸோ டெலிஃபோன் இது பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு டீலிங்க் யூஸ் பண்ணி
பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நான் வந்துட்டு சேட்டலைட் டவர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு கேபிள் இல்லாமல் என்ன பண்ணலாம்னா நெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அங்கே வந்துட்டு என்ன பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்என்எல் அப்படின்னா ஸோ அதை வச்சு எப்படி இருப்பாங்கன்னா அங்கே வந்துட்டு அமௌண்ட் நம்ம கட்டுவோம். சரியா? ஸோ அந்த அமௌண்ட் வச்சு என்ன பண்ணாங்கன்னா அங்கே அமௌண்ட் நெட்வொர்க் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஸோ எல்லாரும் என்ன பண்ண அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாரும் வந்துட்டு அந்த வைஃபையை யூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் வயர். ஸோ மொபைலுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா அந்த வைஃபை என்ன பண்ணிக்கலாம் அவங்க ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ப்ரொவைடர். ஸோ இவங்க தான் வந்துட்டு நெட்வொர்க். சரியா? ஸோ பிஎஸ்என்ஆர் இருக்கட்டும் ஏர்டெல்லாக இருக்கும் அந்த நெட்வொர்க்காரங்க. ஸோ அவங்க என்ன இது என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இன்டர்நெட்டு. ஸோ அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்டர்நெட்லேருந்து உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் வந்துட்டு இங்கே 3 பேருமே என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருந்தாலும் சரி ட்ராவல் பண்ணாலும் சரி ஆஃபீஸ் இருந்தாலும் சரி எல்லாருமே வந்துட்டு இங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதான் வந்துட்டு மொபைல் நெட்வொர்க்கு. ஸோ இதில் பார்த்தோம்னா வந்துட்டு ஃபிக்ஸ்டு டிரான்ஸ்மிஷன்ஸ் அண்ட் மூவிங் வயா மோர் தென் ஒன் செல் டியூரிங் டிரான்ஸ்மிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல்ஸு டேப்லெட்ஸு பேஜஸ் லேப்டாப்ஸு. ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு இப்போ நம்ம வைஃபை நம்ம வயர்லெஸ் கனெக்டட் மொபைல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ என்னன்னா மொபைலில் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியுது கிடையாது. நம்ம டேபுக்கும் பண்ணலாம் பேஜஸ். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா நம்ம கனெக்டிவிட்டி மட்டும் பண்ணிட்டா நம்ம வந்துட்டு வைஃபை வந்துட்டு நமக்கு ஒரு இடத்துல ஒரு சிஸ்டம் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுட்டா போதும். சரியா? ஸோ அந்த சிஸ்டம் வந்து நம்ம இது பண்ண போது ஸ்விட்சை போட்டோம்னாவே ஸோ அங்கேருந்து என்ன பண்ணோம்னா நம்ம மொபைலுக்கு வரும் சிஸ்டமுக்கு வரும் லேப் எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு இன்டர்நெட் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் வந்துட்டு வரும். தட் மீன்ஸ் இன்டர்நெட் வந்து உங்களுக்கு கனெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராட்பேண்ட் ஜஸ்ட் லைக் மோடம்ஸ். ஸோ தட் மீன்ஸ் மொபைல் ப்ராட்பேண்ட் அப்படின்னா வந்துட்டு அதான் என்னன்னா மோடமே. ஸோ மொபைல் நம்ம இது பண்ணுறதுக்கும் வந்துட்டு மோடம் இருக்குது. ஸோ நம்ம பெரிய வந்துட்டு சிஸ்டம்க்குலாம் பண்ணோம் பெரிய கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படி வரும்பொழுது நம்ம அதில் டீலிங்க் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் அந்த லிங்க் அந்த மோடம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மோடம் நீங்கள் மொபைல் அந்த மோடமை வச்சு மொபைலுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்டு நமக்கு சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் மொபைல் நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம நடத்திட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் புக் பேக் 5 மார்க்கு லாஸ்ட் 5 மார்க். சரியா? 3 5 மார்க் இருக்குது. அது 3வது 5 மார்க்கு. ஸோ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லெஸ் கன்சப்ஷனாக பவர். ஸோ பவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகம் தேவைப்படாது. சரி மொபைல் வந்து சார்ஜ் பண்ணிங்கன்னா ஓகே நீங்கள் என்ன பண்ணலன்னா மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பேரிங் வித் சிங்கிள் டிரான்ஸ்மிட்டர் ஆர் சேட்டலைட் ஆஃபன் செல் டவர்ஸ் வேர் நியரரு. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு டவர் இருக்குது. ஸோ இப்போ பக்கத்தில் நீங்கள் டவர் இருக்கு அப்படின்னா என்னென்னா எனக்கு வந்துட்டு என்ன ஆகாது எனக்கு வந்துட்டு சார்ஜ் வந்துட்டு என்னென்னா ரொம்ப வந்துட்டு என்ன போகாது. ஸோ அதை வந்துட்டு அந்த எனக்கு பவர் வந்துட்டு ப்ராப்ளம் கிடையாது. டவர் இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூஜ் கெப்பாசிட்டி தென் லார்ஜ் டிரான்ஸ்மிட்டர் அட் சிங்கிள் ஃப்ரீக்வன்சி கேன் பி யூஸ்டு ஃபார் டிஃப்ரெண்ட் ஆர் மெனி லிங்க்ஸ் as long as they are different in cells. ஸோ ஹியூஜ் கெப்பாசிட்டி. ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஒரு 3 மார்க்கில் கேட்பாங்க. ஹியூஜ் கெப்பாசிட்டி தென் லார்ஜ் டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ நிறைய டிவைசஸ் இருக்குது. சரியா? ஸோ கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய டிவைசஸ் இருந்தாலும் கனெக்ட் ஆகிருந்தாலும் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிங்கிள் ஃப்ரீக்வன்சி கேன் பி யூஸ்டு ஃபார் அப்போ பார்த்தோன்னா ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி தான் அதில் பார்த்தோன்னா நம்ம கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவரிங் லார்ஜ் ஏரியா தென் சிங்கிள் டிரான்ஸ்மிட்டர் வி கேன் ஆட் மோர் டவர்ஸ் இன்டெஃபினெட்லி அண்ட் கேனாட் பி லிமிட்டட் பை எனி ஹரிசான் லிமிட்ஸ். ஸோ லிமிடேஷன் கிடையாது. இத்தனை பேர் தான் பண்ணுறது கிடையாது. ஸோ டவர் வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ அந்த டவர் எந்த அளவுக்கு ஏரியாவை கவர் பண்ணியிருக்கோம் அந்த கவரேஜ் ஏரியாவை பொறுத்து தான் அந்த நம்ம டவர்னு சொல்கிறோம். ஸோ அது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இல்லையா உங்களுக்கு நீங்கள் டவர் விட்டு வெளில போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாகும். ஸோ சிக்னல் வந்துட்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது வீக்காக இருக்கிறது அந்த டவரை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இல்லை அது லிமிட் பண்ணுறதோ வந்துட்டு ஏதாவது ஸ்ட்ரென்த் குறையதோ அதெல்லாம் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராபப்ளி ஆல் டெலிகம்யூனிகேஷன் ப்ரொவைடர்ஸ் ஹேவ் டெவலப்டு டேட்டா அண்ட் வாய்ஸ் செல்லுலார் நெட்வொர்க்ஸ் ஃபார் தி ஆக்கியூபைட் தி ஹோல் அண்ட் லேண்ட் ஏரியா ஆஃப் எர்த். ஃப்ரம் திஸ் அலோஸ் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் டிவைசஸ் வேர் கனெக்டட் டு தி பப்ளிக் டிவைசஸ் வேர் கனெக்டட் டு தி பப்ளிக் ஸ்விட்ச் டெலிஃபோன் நெட்வொர்க்கு. ஸோ எல்லாரும் பார்த்தோம்னா வந்துட்டு பப்ளிக் டெலிஃபோன் ஸ்விட்ச் டெலிஃபோன் நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தோம்னா வந்துட்டு நிறைய நம்ம ஃபோன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ புரிஞ்சுதா? இதுதான் அவங்க சொல்கிறாங்க. பிரைவேட் செல்லுலார் நெட்வொர்க்ஸ் கேன் பி யூஸ்ட் இன் வேரியஸ் லொகேஷன்ஸ் லைக் ரிசர்ச் அண்ட் அபவுட் லார்ஜ் ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் லைக்லி சேஃப்டி ஏஜென்சிஸ். ஸோ எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அது ஸ்மாலாக இருந்தாலும் சரி பிக்காக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ ஆல் தி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிவிங் இன்டர்நெட் கேனாட் மேக் அ ரீச் டு ஆல். ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு எந்த ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்தாலும் இன்டர்நெட் இருந்தால் தான் வந்துட்டு ஈஸியாக வந்து ரீச் ஆகிறாங்க எல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு wherever we go we can access. Say for example one businessman wants to travel his office by transport for an hour. On the time he cannot have connectivity of to office. So என்ன அப்படின்னா வந்துட்டு ஆஃபீஸ் ஆர் ஹோம் பட் via this mobile networks he can stay in touch by his mobile. அப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ நான் இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நான் ஆஃபீஸ் ஒர்க்கை நான் பண்ணணும். சரியா? நான் வந்து இப்போ ட்ராவல் பண்ணிட்டு திடீர்னு ஒர்க்கு சொல்கிறாங்க நான் ஆஃபீஸில் இருக்கிற வந்துட்டு ஒர்க் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம் நான் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா எனக்கு இந்த இன்டர்நெட் கனெக்ட் இருந்துச்சுன்னா உடனே வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நான் வந்துட்டு மொபைலில் வந்துட்டு இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம் நான் ஆஃபீஸ் ஒர்க்கை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்துட்டு டேரெக்டாக ஆஃபீஸ்க்கு போனது கிடையாது நான் இருக்கிற இடத்துல இருந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பை சர்ச்சிங் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் செக்கிங் மெயில் கேன் பி டன் வாட்சிங் தி ப்ராக்ரஸ் கேன் பி ஈஸியர் ஆன் திஸ் வே. கம்ப்யூட்டர் நாலேஜ் நாட் நெசசரி டு ஈஸிலி அக்சஸ் இன்டர்நெட் வயா மொபைல் நெட்வொர்க் ஏறு. அவள் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறது தேவை கிடையாது. இப்போ மொபைல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவையில்லை எனக்கு மொபைல் மட்டும் ஒர்க் பண்ண தெரிஞ்சால் போதும். ஜஸ்ட் வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். மொபைல் டேரெக்டாக ஆன் பண்ணுறேன் நான் ப்ரௌஸ் பண்ணுறேன். கம்ப்யூட்டர் நாலேஜுங்கிறது எனக்கு இம்பார்ட்டன்ட் தேவையில்லை யார் வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மொபைல் நெட்வொர்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன வந்துட்டு உங்களுக்கு ஃபீச்சர்ஸே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சரியாப்பா, இது இம்பார்ட்டன்ட்டு. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தமிழ் நீங்கள் படித்து பார்த்தாவே புரியும். மிக்கேஸ் ஏதாவது புரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோசியல் அப்ளிகேஷன். ஸோ சோசியல் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒன்று தான். சில பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வந்துட்டு இது சொல்லவே தேவையில்லை. இப்போ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு எல்லாமே வந்துட்டு ஸ்கைப்பு என்ன புதுசாக என்னென்னவோ நம்ம பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு என்னென்னா சோசியல் அப்ளிகேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த சோசியல் அப்ளிகேஷன் நெட்வொர்க் எந்தளவுக்கு நம்மகிட்ட ஃபேமஸாக இருக்குது, எந்தளவுக்கு நம்ம ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம சொல்லலாம். வெரி ஃபாஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் வே டு கவர் ஆல் தி பீப்புள் who they are connected in social network media. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் நம்ம சொன்னோம் பார்த்தியா. ஸோ வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக்ஸ், பிரிண்டர்ஸ், லிங்க்டின் இது எல்லாமே பார்த்தோன்னா நம்ம சோசியல் மீடியா தான். ஸோ இதெல்லாம் இருக்கிறனால என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம என்னென்னா தாட்ஸ் நம்ம என்ன வேணாலும் என்ன ஷேர் பண்ணிக்கிறோம், சேட் பண்ணிக்கிறோம். ஸோ வந்துட்டு நம்ம வீடியோ கால் எது வேணாலும் பேசலாம் பண்ணலாம் இல்லையா. ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்தாலும் வீடியோ கால் பேசுகிறோம், எதுனாலும் நம்ம பண்ணுறோம். ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணுறோம், ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறோம், டவுன்லோட் பண்ணுறோம், என்னனாலும் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நெட்வொர்க்கால் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பார்த்தா இங்கே பார்த்தீங்களா சார் டயக்ராம் கொடுத்துருக்காங்களா. ஸோ வந்துட்டு என்னென்னா சோசியல் மீடியா நடுவில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நான் மட்டும் தான் பண்ணுறோம். நம்ம எத்தனை பேர் எத்தனை கையில் இருக்குது பாருங்க. இது எல்லாருமே வந்துட்டு என்னது உங்களுக்கு இந்த சோசியல் மீடியா தான் சரியா. இதில் வந்துட்டு நெட்வொர்க் வந்துட்டு நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சில பார்த்தோம்னா வந்துட்டு என்னென்னா செவரல் அட்ரிபியூட்ஸு. ஸோ பார்த்தா ஒரு இன்டீரியர் கொஸ்டின் உங்களுக்கு வந்து கேட்பாங்க சரியா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ சோசியல் நெட்வொர்க்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு அட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் மொத்தம் 3 இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பு. ஸோ இன்னொன்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டென்ட் கான்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட் ரிட்டர்ன் விசிட்ஸு, ஹியூமன் ரிலேஷன்ஷிப் பில்டிங் சரியா. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 நான் 3 சொன்னேன், மொத்தம் 4பா. ஸோ இந்த 4 தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு தி இம்பார்ட்டன்ட் காமன் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப்பு. ஸோ மெம்பர்ஷிப்னா ஒன்றும் கிடையாது. சோசியல் நெட்ஸ் ஆர் ஜெனரலி ரெக்வயர்ஸ் யூசர் டு ரெஜிஸ்டர் நேம்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் அவர் டூப்ளிகேட் அண்ட் சீக்கிரசி. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு சோசியல் நெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இப்போ ஃபேஸ்புக் அப்படின்னா என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன். இதே பார்த்தோம்னா வந்துட்டு ட்விட்டர், ஸ்கைப் எதுவானாலும் என்ன பண்ணுறேன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், என்னோட மெயில் ஐடி கொடுத்து என்ன பண்ண நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி பண்ணாலும் வந்துட்டு என்னோட சீக்ரெட் எல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா நான் வந்துட்டு ப்ரைவேசியில் போட்டு வச்சுட்டு அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ண முடியாதுன்னா அவங்க யாரும் வந்து இது பண்ண முடியாது. ஸோ அக்கௌண்ட் அதான் மெம்பர்ஸ்னு சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நான் வந்துட்டு ஃப்ரெண்டாக அவங்க கூட வந்து ஃப்ரெண்ட் ஆகணும். ஸோ இன்வைட் பண்ணணும். ஸோ அதை நான் வந்துட்டு அந்த இதுக்குள்ள நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் மெம்பர்ஷிப்பு. ஸோ மெனி பப்ளிக் நெட்வொர்க்ஸ் ஆஃபர் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட் சம் சார்ஜஸ் ஃபீஸ் ஃபார் தர் ப்ரீமியம் சர்வீசஸ் ப்ரைவேட் நெட்வொர்க்ஸ். அப்போ இந்த இதில் பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு சிலது பார்த்தோம்னா வந்துட்டு என்ன அப்படின்னா அது பேங்காக இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு சிலது பேங்க் இதில் பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம செக்யூர்டாக வந்துட்டு என்ன பண்ணோம்னா நம்ம என்ன எல்லா டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. ஸோ முக்கால்வாசி பார்த்தோம்னா வந்துட்டு நான் வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டில் பார்த்தோம்னா வந்துட்டு கூகுள் பேவாட்ட எதுனாலும் சரி. ஸோ அதில் பார்த்தோம்னா வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தோம்னா வந்துட்டு அது ஃபெட் மொபைலாக இருக்கட்டும் எதுனாலும் இருக்கும். ஸோ ஆன்லைன் வந்துட்டு மொபைல் பேங்கிங் பண்ணுறீங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது வந்துட்டு அதை அந்த யார் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் பண்ணிக்கிறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். ஸோ அதான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா திஸ் நெட்வொர்க்ஸ் அலோ மெம்பர்ஸ் டு ஈஸிலி ஷேர். அப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்தியன் பேங்க்கில் வந்துட்டு இது பண்ணுறேன்னா அப்போ இந்தியன் பேங்க் டீட்டெயில்ஸ். ஸோ ஃபெடரல் பேங்க் அந்த நெட்வொர்க் வந்து என்ன பண்ணால் நான் என்ன பண்ண அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டென்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா திஸ் நெட்வொர்க்ஸ் அலோ மெம்பர்ஸ் டு ஈஸிலி ஷேர் கமெண்ட்ஸ், மூவிஸ், மியூசிக், ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வித் அதர்ஸ். அப்போ என்னன்னா அந்த நெட்வொர்க் மட்டும் தான் என்னது சேம் நெட்வொர்க்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணால் அவங்க ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் ரிட்டர்ன் விசிட்ஸ். ஸோ அப்படின்னா ஹெல்த்தி சோசியல் நெட் டேக்ஸை சென்டர் அரௌண்ட் a base of members who check in regularly to contribute there and also for new updates. ஸோ ஃப்ரீக்வெண்ட் என்ன அப்படின்னா டே டு டே என்னன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்னெல்லாம் வந்துட்டு என்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப்டேட்டை ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம், மெம்பர்ஷிப் ஆகணும். ஸோ மெம்பர்ஷிப் ஆகிட்டு வந்துட்டு என்ன ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணும்போது என்னன்னா எனக்கு டெய்லி அப்டேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ நியூவாக ஏதாவது வந்ததே எனக்கு வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் பில்டிங். ஸோ ரிலேஷன்ஷிப் அப்போ நான் என்ன பண்ணேன்னா நான் இன்னொருத்தர் என்ன பண்ணேன்னா கான்வர்சேஷன் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு என்னன்னா எனக்கு அலோவ் பண்ணுது. ஸோ அப்படி பண்ணும்போது என்னன்னா நான் ஈஸியாக வந்துட்டு பீப்பிளோட வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா வந்துட்டு இந்த சோசியல் மீடியா இருக்கிற சம் இம்பார்ட்டன்ட் அட்ரிபியூட்ஸு சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் நான் என்ன பண்ண முடியும்னா வந்துட்டு நான் வந்துட்டு நான் போய் என் பக்கத்தில் போய் நான் ஒருத்தரோட பேசவோ வந்து பண்ணவோ முடியாது இல்லையா. ஸோ அதை வந்துட்டு அதெல்லாம் போய்ட்டு அந்த நெட்வொர்க்கில் போய்ட்டு என்ன பண்ணா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் அப்படின்னா ஃபேஸ்புக் அப்படி நெட்வொர்க்கில் வந்துட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ண தான் ஒரு மெம்பர் ஆனால் தான் நான் என்ன பண்ண முடியும் அதில் இருக்கிறவங்ககிட்ட நான் வந்துட்டு நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியும் இல்லையா. சும்மாலாம் பண்ண முடியாது அதான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்னஸ் பாருங்கள். இதில் வந்துட்டு 3 டைப் இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஸோ பிசினஸ் பீங் a fun place to meet and relax with the people, social networking lead us some extremely useful benefits to the தென் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா சோஷியல் நெட்வொர்க் அப்படிங்கிறது எதுக்கான ரிலாக்ஸேஷன் தான். ஸோ டெய்லி நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறோம், ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக தான் நம்ம சோஷியல் நெட்வொர்க் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா நிறைய பேர் நெகட்டிவாக பண்ணுறாங்க. ஸோ அது தப்பு, அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தோன்னா 3 இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது. ஒன்று பார்த்தோன்னா குரூப் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் ஓவர் லாங் டிஸ்டன்ஸஸ். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா நான் இன்ஃபர்மேஷன் பண்ணலாம் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆல்தோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேன் கீப் இன் கான்டாக்ட் via mobile phone calls or by text messages. Social nets suggest a much richer environment for
staying connected. To many scenarios such as sharing photo albums, videos, or convey their wishes to someone. Work better these networks because an entire group can participate together with ஒன்னே இல்லை. நான் சிம்பிளாக கான்செப்ட் சொல்ல பாருங்க. ஸோ இதை யார்ட்ட நான் காண்டாக்ட் பண்ணாலும் சரி, நான் ஃப்ரெண்ட்ஸோட பேசினாலும் சரி, ஸோ நிறைய ஒரு வீடியோ நான் சென்ட் பண்ணி எனக்கு என்னோட ஒருத்தர் மேரேஜ் ஆகுறோம், அவங்க மேரேஜுக்கு அவங்களால அவங்க ரிலேஷனில் வர முடியலன்னா என்ன பண்ணலாம், அந்த மேரேஜ் ஃபோட்டோஸை என்ன பண்ணலாம், வீடியோவை சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு விசஸை சென்ட் பண்ணுறது சரியா. ஸோ குரூப் கான்ஃபரன்ஸ், வீடியோ கான்ஃபரன்ஸ் போடுறது, ஸோ எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்தில் இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க ஷேர் பண்ணிக்கலாம். வயா அது வீடியோவாக சரி, ஆடியோ இந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதுதான் அதில் வந்துட்டு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பிகம் மோர் கன்வீனியன்ட், அது கன்வீனியன்ட்டாக இருக்கும் இல்லையா. நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம நேரில் தான் அந்த டச் பண்ணி தான் பேச முடியாத வழியே மற்ற எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க என்னென்னலாம் வந்துட்டு அவங்க ஒரு சமைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த சமையல் எடுத்து கூட காட்டலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு வீடியோவாகட்டும் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இது பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பார்த்தீங்கன்னா கமெண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். சரியா, இப்போ நம்ம பார்த்தோம்னா யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறோம்னா என்ன பண்ணுறோம், நம்ம கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுறோமா. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா வந்துட்டு எல்லாமே நெட்வொர்க் தான். சரி, அது எல்லாமே வந்துட்டு சோசியல் நெட்வொர்க் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான். சரி, எல்லாமே வந்து ஃபுட்டு தான். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா ஃபுட்டும் உங்களுக்கு செய்கிறாங்க. நீ சமைக்கவே தெரியலாம் கூட நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா மற்றதை பற்றி எஜுகேஷன் சைடு நிறைய பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஆட் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதை போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதில் என்னென்னலாம் வந்துட்டு ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தலாம். சரிங்களா. ஸோ அடுத்தோம்னா ப்ராட்காஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ ப்ராட்காஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் சிட்டிஸ் கேன் மோர் கம்ஃபர்ட் டு ஸ்ப்ரெட் வேர்ட் ஆஃப் எமர்ஜென்சிஸ் அண்ட் நேச்சுரல் calamities. Venues at local shops can advertise upcoming events or social networks. Businesses able to market their products to customer. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராட்காஸ்ட் அனௌன்ஸ் பண்ண கிடையாது. இப்போ டிவியில் பார்த்தோம்னா என்ன ஆகுது உங்களுக்கு, இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆடு, ஸோ ஆடு பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்துட்டே தான் இருக்கும். சரியா, அதான் ப்ராட்காஸ்டிங் சொல்கிறாங்க. டிவியாக இருக்கலாம், ரேடியோவாக இருக்கலாம், எதனால் இருக்கலாம், இப்போ மொபைலில் இருக்கலாம். ஸோ எதெல்லாம் என்ன பண்ணலாம் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டு யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் டெய்லி வந்துட்டு என்னென்னா நீங்கள் ரீசெண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கலாம். சரியா. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஷாப்பிங் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம், அதாவது வேறு ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் என்ன புதுசாக வரும் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு பார்த்துக்கலாம், ஃபீட்பேக் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பண்ணால் ஃபாஸ்டிங் டைவர்சிட்டி ஆஃப் தாட். ஸோ ஃபாஸ்டிங் டைவர்சிட்டி ஆஃப் தாட்னா சொல்கிறாங்க some critics of social networks point out that online communities attract people by similar interests and backgrounds. Indeed of when people with different opinions together. ஒருமே நான் சிம்பிளாக சொல்கிற பாருங்க. ஸோ இதை என்ன அப்படின்னா வந்துட்டு என்னோட தாட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ 5 பேர் இருக்காங்க. ஸோ வீடியோ இப்போ பார்த்தோன்னா நம்ம டிவியில் பார்த்தோமே தெரியும். ஸோ பார்த்தோன்னா ஏதாவது இப்போ இந்த கொரோனா இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சிஎம் ஒவ்வொருட நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், ஆந்திரா, கர்நாடகா, ஸோ ஒவ்வொரு அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு சிஎம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாரும் என்ன குரூப் கான்ஃபரன்ஸ் போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஊரடங்கு போடலாமா வேண்டாமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம நினைக்கிறது என்ன பண்ணலாம்னா நம்ம டேரெக்டாக வந்து என்ன பண்ணுறோம், டேரெக்டாக பேசுகிற மாதிரி என்ன பண்ணலாம், குரூப் கான்ஃபரன்ஸாக பேசலாம். அதான் சொல்கிறாங்க வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேஸை பார்த்து என்ன பண்ணுறாங்க, நான் நினைக்கிறது அவங்கள்ட்ட சொல்லலாம். அவங்க இதில் பார்த்தா சண்டையெல்லாம் போட்டுவாங்க இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ஃப்ளேம் வார், அக்னி போர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ளேம் வார்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இது இன்டீரியர் கொஸ்டின். சரியா, அது வந்து இன்டீரியர் கொஸ்டின். இப்போ லாஸ்ட் நம்ம இது ப்ரீவியஸ் இந்த பப்ளிக்கில் வந்துட்டு நம்ம கேட்டிருந்தாங்க. ஸோ இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ ஃப்ளேம் வார்னா ஒன்றும் கிடையாது, அக்னி போர்கள்னு சொல்லுவோம். ஸோ ஆன்லைனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 பேர் வந்துருவாங்க. ஸோ அவங்களுடைய தாட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லும்போது ஒருத்தர் பிடிச்சிருக்கும், ஒருத்தர் பிடிக்காம இருக்கும், ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஸோ எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு அக்னி போர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அதான் அதில் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா லாஸ்ட்டாக பாருங்க, பர் பீப்புள் ஹூ ஸ்டக் வித் பிஸி ஷெட்யூல் கேன் ஹேவ் சம் ரிலாக்ஸேஷன் அண்ட் நோன் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் via their social networks can easy to wish someone and keep to touch their follower lovable person. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ டெய்லி வந்து நம்ம மெஷின் லைஃப் தான். சரி இல்லையா. ஸோ இப்போ கொரோனா டைம் அப்படினால தான் என்ன பண்ணுறோம், வீட்டில் இருக்கிறோம். ஸோ அப்போவுமே நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெஷின் லைஃபாக இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக தான் இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் நம்ம என்னன்னா அதில் எல்லாம் பார்த்தோன்னா நம்ம சர்ச் நியூஸை கேட்டுக்கிறோம், டெய்லி நியூஸை கேட்டுக்கிறோம், நம்ம யூடியூப்பில் பார்த்துக்கிறோம், நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் நமக்கு என்னென்ன தேவை எல்லாமே நம்ம வேணுங்கிற பொருளை வாங்கிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். சரியா. ஸோ அதை பார்த்து நம்ம பாசிட்டிவாக பண்ணோம்னா பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக பண்ணால் நெகட்டிவாக இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு இங்கே கரெக்டாக வந்துட்டு இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூசஸாக கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்கில் இது இருக்கிறதே. சரியா. நீங்கள் நம்மளோட நடத்தணும் பார்த்தீங்களா, இது ஒரு 5 மார்க்கு. நேற்று நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நடத்தணும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் வந்து ஒரு 5 மார்க். ஸோ இது 2 5 மார்க் வந்துட்டு நம்ம லாஸ்ட் 2 கிளாஸில் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். சரியா. ரொம்ப ஈஸியாக இருக்குமா, தியரியாக இருக்கும். சரியா. தியரியாக இருக்குன்னு நீ பயப்பட வேணாம். ஒரு டைம் நீ வந்துட்டு நான் சொன்ன கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீ ஒரு டைம் அப்படியே படிச்சினா போதும், உனக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. நீட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா எழுதிடலாம். சரிங்களா. ஸோ எவ்வளோதான்ப்பா நீங்கள் வந்துட்டு இந்த லெசனே உனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த லெசனில் அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் மெம்பர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு டைம் படிச்சிங்கன்னா போதும். இந்த லெசன் வந்துட்டு 10th லெசன் இதோட கம்ப்ளீட்
கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரியாப்பா, எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருப்போம். ஏன்னா தியரி நடத்தும் போது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் ரொம்ப கம்மியாக நடத்துகிறப்ப வந்துட்டு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இப்போ நமக்கு செப்டம்பர் வந்துடுச்சு. சரியா? ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும். அதனால் வந்து தியரி அப்படிங்கிறனால உனக்கு நீ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறனால வந்துட்டு அப்போவுமே நான் லைன் பை லைன் சொல்லிட்டேன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் எல்லாமே நான் தமிழில் தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கானது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே இங்கிலீஷாக தான் அதில் இருக்கும். தமிழ் வந்துட்டு ஒரு சிலதை மட்டும் எல்லாமே நான் சொல்லிட்டேன், தமிழில் சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட் புக்கை ரீட் அவுட் பண்ணிங்க. இன்கேஸ் உனக்கு ஏதாவது புரியல அப்படின்னா எல்லாமே ஜென்ரல் தான். சரியா? ஸோ ஜென்ரலாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சதை தான் இவங்க வந்து புக்கில் நம்ம கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணி பார்த்தா உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படியும் புரியல அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கப்பா, நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரியாப்பா? ஸோ அவ்வளோதான், அந்த 10th லெசன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் 11th சாப்டர் போகும். ஸோ வந்து தெளிவாக வந்துட்டு கிளாஸில் லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்து எனக்கு நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணவே வேண்டாம். சரியா? ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணினா உனக்கு ஆப்சென்ட் தான், நான் வந்துட்டு ப்ரெசென்ட் போட மாட்டேன். ஓகேவாப்பா? ஸோ இது வரைக்கும் கிளாஸில் லிசன் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.